வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Philips BT408K வயர்லெஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கரோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ. இது ஒரு காம்பேக்டான பாக்ஸில் இருக்குது. இதோட கீ ஃபீச்சர்ஸான ஈஸி போர்ட்டபிலிட்டி அண்ட் பில்ட்இன் மைக், இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட மெயின் ஃபீச்சர் இதோட இன்பில்ட் பேட்டரி 4 hours ப்ளேபேக் வரைக்கும் தாங்குன்னு போட்டிருக்காங்க. இதோட எம்ஆர்பி 1999, ஆன்லைனில் ஆஃபர் ப்ரைஸஸ்லையும் கிடைக்கலாம். ஓகே, உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எப்பவும் போல் ஒரு மேனுவல் புக் அண்ட் தென் ப்ளூடூத் ஸ்பீக்கர் கூட ஒரு கேபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பொறுமையாக பார்க்கலாம். நான் எதிர்பார்த்த மாதிரியே குட்டியாக அழகாக இருக்குது இந்த காம்பேக்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல்ஸ்க்கான பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட கண்ட்ரோல்ஸ்லாம் பின்னாடி பார்க்கலாம். இதோட பேஸில் ஒரு லெதர் மாதிரி ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் போர்ட்டபிலிட்டிக்கு அந்த ஒரு டேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த ஜாக், சார்ஜர் போர்ட், மைக்ரோ எஸ்டி போர்ட் இதெல்லாமே இருக்குது. அகெயின் இந்த டேக் ஈஸியாக கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாக்ஸ்குள்ளே வேறு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஸ்பீக்கரை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை பாக்ஸ்குள்ளே. ஓகே, இதோட பவர் பட்டன் இங்கே இருக்குது. இப்போ அதை பவர் ஆன் பண்ணி பார்த்துடலாம். பவர் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த டிஃபால்ட் சவுண்ட் வரும். ஓகே, இப்போ இது என்னோடய ஆண்ட்ராய்டு மொபைல் கூட பேர் பண்ணலாம். இந்த பேரிங் மற்ற ப்ளூடூத் டிவைஸ்க்கு கனெக்ட் பண்ணுற மாதிரியே தான். இதில் அவைலபிள் டிவைஸஸில் இந்த டிவைஸோட நேம் காமிச்சிருச்சு. நம்ம ஈஸியாக பேர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மெயின் பார்ட் இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு ஒரு சாங்கை போட்டு பார்த்துருவோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் பண்ணலாம். அதுவே சிங்கிள் ப்ரெஸ் பண்ணால் நெக்ஸ்ட் ஆர் ப்ரீவியஸ் ட்ராக் மாற்றலாம். ஓகே, இதோட ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. மற்ற ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். இதில் கால் அட்டன் பண்ணுறதுக்கான பட்டன் இருக்குது. அப்புறம் பவர் ஆனில் இருக்கான்னு இண்டிகேட் பண்ணுறதுக்கான ஒரு எல்இடி. இது சார்ஜ் கம்மியாக இருந்தால் ரெட் கலரில் எரியும். அண்ட் தென் மைக்ரோ எஸ்டி ஸ்லாட் இருக்குது. டைரெக்டாக கார்டு போட்டு சாங்ஸ் கேட்கலாம். சார்ஜிங்க்கான மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் இருக்குது. அண்ட் தென் மைக் இருக்குது. தென் ஆக்ஸ் கேபிளுக்கான 3.5 mm போர்ட் இருக்குது. இந்த இடத்துல அந்த மாடல் நேம். அப்புறம் பேஸில் ஸ்மூத்தான ஒரு லெதர் ஃபினிஷ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு படிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.